மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே In the book of Matthew, 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். chapter number 1 verse 23. ஏனால் இப்படி ஏதாவது வாசிக்க விடாவிட்டால் அது தேவ குற்றம் என்று சொல்லுவீர்கள், அதனால் வாசியுங்கள். 1:23. Look, the virgin will conceive a child, she will give birth to a son, and they will call him Emmanuel, which means God is with us. மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes நல்ல and pray. தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம். God, I thank you for this உம்முடைய opportunity. வார்த்தைகளை அனுப்பி நீ குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். May you send your word. எங்களோடு நீ கூடரும், பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒருவர் ஆளுகை செய்யும். Holy Spirit, இயேசு நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. in the name of Jesus we Amen, pray. amen. Amen. ஸோ நான் இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். So you clearly know this verse. அதனால know it well. தெரியும் என்று நான் கடத்தி கொண்டு போவதற்காக உங்களுக்கு தெரியும் என்று சொன்னேன். ஆனால் உள் கருத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். But I want to show you some different meanings of this word. ஆனாலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்ற ஒரு செய்தி. Luke 2:10 it is said. இங்கே தூதன் கொடுக்கிற ஒரு செய்தி மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார் இந்த செய்தி. It is the angel that gives a message, don't be afraid. அதுல I என்ன bring சொன்னா, you good news and I will bring great joy to all people. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம். It is a great joy for all people. இந்த நாள் அந்த சந்தோஷம் என்பது நான் பேச்சில் தான் நாங்கள் பார்க்கிறோம். This joy we have been ஒவ்வொரு சபைகளிலும் இதே சந்தோஷம் சொல்லுகிறோம். And all churches are telling you about this joy. ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி அந்த சந்தோஷம் உருவாகி இருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். But reflect upon how this joy begins. அதனால இன்னொரு வரிகள் நான் ஆரம்பத்தில் 23 சொன்னதை போல அங்கே இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. As I said in Matthew verse 23, it says Emmanuel, give him the name Emmanuel. இதற்கு பல மொழிகளிலே நான் வியாக்கியானம் பண்ண தேவையில்லை, அதிலே வியாக்கியானம் பண்ணி இருக்கிறது. அதற்கு கருத்து என்னென்றால் தேவன் நம்மோடு. And the definition is God is with us. அப்ப இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் சற்று அவதானிக்க போறோம். So we will look upon these two things. இங்கே இயேசு இங்கே பிறந்த காரியங்களை குறித்து, அதனால இயேசு பிறந்தார் என்று நாங்கள் இயேசுவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். So we are saying that Jesus is born and we had him as a child. ஆனா உண்மை சம்பவம் என்றால் இயேசு பிறந்தது உண்மைதான். It is true that he was born. அவர் வந்தது உண்மை. It was true that he came. மரித்தது உண்மை. And he died. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக போறோம். But we go to the next part. கடைசி கட்டத்துக்கு போக போறோம். The end part. அதனால எல்லாருடைய உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று நீங்கள் அதை உங்களுக்குள் விதைக்கப்படுமா இருந்தால், so if it is being sown into you that Jesus is born, இல்ல பரவாயில்லை, இனி அவர் சிலுவையில் தொங்கும் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். or are you going to wait until he's hanging on the cross? இயேசு அந்த இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. So the coming of Jesus soon. சரி, நாம் ஒரு சில காரியத்தை பார்க்கிறோம். அதில் விசேஷித்தம் என்ன என்ற ஒரு காரியத்தை தான் நான் பார்க்க போகிறேன். We are going to look upon something இந்த பகுதியிலே இந்த செய்திக்கு தலையங்கத்தை வைத்துக்கொண்ட ஒரு தலையங்கம். A title here is வாழ்க்கை கொஞ்ச நாள், the life is short, ஆனா பிரச்சனை பெருசு. but problems are big. அப்படியே நான் சொன்னேன். ஓகே, இல்லை என்ன சொன்ன, நான் எனக்கு ஒரு இங்கிலீஷ் இருக்கு. I have an English. அது சொன்னா தான் நான் விடுவேன். And I will only let that be said. அதனால தான் நான் சொன்னேன் லைஃப் இஸ் ஷார்ட் பட் ப்ராப்ளம் பிக். இது என்னுடைய வார்த்தை. Mine is life is short but problems are big. அதனால இந்த நாங்க பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய பகுதி தான். Is our life is only a short period of time. ஆனா பிரச்சனை என்றது பெருசு. But our problems are big. நாங்க ஒரு பெரிய குவியலான இந்த பிரச்சனைகளை கையை வைத்து கிளறி கொண்டிருக்கிறோம். And we will continue to dig into that problem. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், what I'm saying is, இப்போ நீ அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை கிளறி விட்டு உன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. But if you continue to dig into these problems, your life will end. அதனால தான் நான் சற்று இந்த வேத வார்த்தைகளை கொஞ்சம் சற்று பார்க்க போகிறோம். Therefore we are going to reflect upon this word of God. ஏன்னு சொன்னா இது நான் சொன்ன வரிகள் அல்ல. Because it is not my words. இந்த வரிகள் அங்கே யோபு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. It is words that Job is saying.
யோபு 14:1 வாசிப்போம். 61. இஸ்ரவேலுக்கு பிறந்த மனிதன் வாழ்க்கை கொஞ்சம் அடுத்து In Job 14:1 it says, how frail is இதுதான் man, it's so அதில் short his life, கொடுக்கப்பட்ட how full of வரி trouble. அதுதான். அதனால நாங்கள் சஞ்சலம் ஒன்றுனா அது வேறு வரிக்குள்ளே போயிடும், ஒன்றுமே இல்லை. அங்கே யோபு சொல்லுகிற போது But Job is இதைத்தான் saying- சொல்லுகிறான். He's saying this, இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு கொஞ்சம் என்பதை நாம் எங்களுடைய பார்வையிலே நாம் மறந்து விடுகிறோம். we forget that our life is short. அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது But when Jesus was born on this earth, அவர் முழு மனிதனாக பிறந்தார். he was born as a human. மற்றதை போல் அவதாரமாக இல்லாவிட்டால் உடனே வந்து ஒரு மாற்றமாக தேவன் வரவில்லை. அவர் மனிதனாக வந்தார். He didn't come as a great change, but he came as a human. ஒரு தாயின் வயிற்றிலே 324 இருந்தார். In 320 days he was in the womb of the mother. அப்படி இருந்து அந்த முறையின்படி தேவனுடைய காரியம் வந்தது. என்று சொன்னால் And by that the word of God was fulfilled. தேவன் எதையும் அவசரப்பட்டு எதையும் செய்வதில்லை. God is not a God that is doing things in a hurry. மனிதன் தான் அவசரப்படுகிறார். But it is people who do that. அவர் எல்லாம் அந்தந்த காலத்தில் அவர் சரியாக செய்து முடிக்கிறார். God, he will do everything according to the right time. அதனால் தான் அவர் காலங்களை பவுல் சொல்லுகிறான், காலத்தை பிரயோசனப்படுத்திக் And கொள்ளுங்கள். therefore Paul is saying, use your time well. காலம் மிக குறுகியதாக இருக்கிறது. Because our time is short. ஆனா எங்கள் காலத்தை நாங்கள் எங்கு போக்காட்டுகிறோம்? But what are we using our time with? நாம் நன்றாக அவதானியுங்கள். We should be reflecting upon it. மாயை நிறைந்த உலகத்துக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு We are living in a world that is going மாயையை to ரசிக்கிறோம். that is vain. ஒரு கேள்வி எனக்கு தெரியாமல் தான் கேட்கிறேன். And I'm asking you this question without the answer knowing. கடலில் நிறம் என்ன? What is the color of the யாராவது sea? சொல்லுங்க, கடலுடைய நிறம் என்ன? Can you answer that? சரி, வானத்தின் நிறம் என்ன? What is the color of the heaven, of the skies? என்ன யாருக்கும் தெரியாதா? Don't you know it? இல்லாவிட்டால் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை, நீங்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஞானி இல்லை என்றது எனக்கு தெரியும். ஸோ பொதுவாக சொல்லுவார்கள் நீலம் என்று, உண்மைதானா? They would normally say it is blue. அதாவது நீலத்துக்கே ஒரு பேர்னு சொன்னால் There is அது மாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பொய்யின் அடையாளமே நீலம் என்பார்கள். அதனால் எனக்கு இது தெரியாது. ஸோ நான் அது சொல்லி அப்போ கடல் நீலம் என்கிறார்கள். So they would say it is blue. அது பார்க்கும்போது நீளமாகத்தான் இருக்கு. And when you look upon it, it is blue. நாங்கள் அந்த கடலுக்கு கிட்டே போய் தண்ணியை அள்ளி பார்க்கும்போது அங்கே கலர் இல்லை. But you put this water in அந்த your நீலம் hands, இல்லை. there's no color, there's no சரி, blue. வானத்தில் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருப்பீர்கள். Well, and when you go to the sky நீலம் with a தெரிகிறது. plane, it will look like blue. ஆனால் அங்கே நான் தான் எட்டி பார்த்திருக்கிறேன், ஒரு காலம் நீலம் But பெறவில்லை. many times I've looked outside and எல்லாம் வெள்ளைகளாக I இருக்கு. don't see any blue. It is all white. நான் எதை இது உங்களிடம் முக்கியத்துவத்தை கூறுகிறேன் என்றால், Why I'm telling you this is மாயையின் வேஷத்தை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கலரை காண்பிக்கிறது போல் இருக்கிறது, அதுகளை நான் நம்பி விடுகிறோம். we can't just believe in the color that is in vain. அந்த மாயை என்னென்று சொன்னால் கடலை காட்டுகிறதே போல் அது நீலம்தான் கடல் என்று ஒரு கடலை பிள்ளைகள் வரையுங்கள் என்று சொன்னால் அது நீல பெஞ்சில் எடுத்து தான் வரையுங்கள். When you think that this color is the blue color, என்றால் இதுதான் கடல் என்கிறார்கள். when they look at this color, they will say this is the sea. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இந்த மாயை இந்த பகுதிகளிலே But we have to understand that இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். Jesus, he came to this earth as a human. அவர் மனிதரை போல் அவர் பாடுபட்டார். And he suffered as a human. அவருடைய காலம் குறுகியதாய், அவருடைய ஊழியத்தின் காலம் குறுகிய காலம். And his time of ministry was short. அது வேகமாக அவர் காரியங்களை செய்தார். And he did his things quickly. அவர் அடிக்கடி பேசுகிற போது சீக்கிரம் என்றுவார். And he would many times say soon. தன்னை காட்டி கொடுக்க வந்தவனை கூட சீக்கிரமாக செய்யண்டார். He said even to the one that was going to show him. நேரம் காணாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட நேரம் காணாது. Because the time that he was given, it wasn't enough. எனக்கும் இங்கே பிரசங்கம் கொடுக்கப்பட்ட நேரமும் காணாது. Even the time that I have been given is not அதனால enough. தான் நானும் கொஞ்சம் நேரமாக சொல்ல And வேண்டியிருக்கிறது. that is why I have to tell you a bit more. அதனால தேவனுடைய இந்த பகுதி, தேவனுடைய பிறப்பை கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அங்கே சமஸ்கிருதத்திலே கல்கி என்ற பிறப்பார் என்று அங்கே இருக்கிறது. ஓகே, அதுவும் இல்லை. அதனால ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு பொருள் என்று சொன்னால், எல்லாருக்கும் யாரோ ஒருவர் பிறப்பார் என்பது எல்லா மதங்களிலும் எல்லா காரியங்களிலும் சொல்லப்படுகிறது. So there is, we say many things about people, things. ஆனா இங்கே இயேசு பிறந்து விட்டார் என்பது யாருக்கும் புரியவில்லை. But people do not understand that Jesus is born. ஏன்னு சொன்னால் யூதர்களுக்கும் புரியவில்லை. Even the Jews didn't understand it. ஏன்னு சொன்னால் யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இயேசு, Because the Jesus that the Jews expected, ஒரு அரசன், அவர் அரசனாக பார்க்கிறார்கள். they see him as a king. ஏன்னு சொன்னால் இந்த இயேசு ஒரு அவருடைய வருகை எப்படி இருக்கும்னா மிக சிறப்பாக, அவருடைய வருகை அல்ல, அவருடைய பிறப்பு அவர் எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும். They expected that his coming was going to be great. அங்கே சாஸ்திரிகள் வருகிறார்கள். And we see the wise men coming. அந்த நாளிலே சாஸ்திரி, இந்த நாளிலே விஞ்ஞானி. Now today we see that as a scientist. அப்போ அங்கே சாஸ்திரிகள் வருகிறார்கள், அவர்கள் கூட கணக்கு பிழைக்கிறது. And even the wise men, they couldn't calculate rightly. ஏண்டா அவருடைய பிறப்பு ராஜாவாக, இந்த பிறப்பு மிக சிறந்த ஒரு பிறப்பு, இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கத்தக்க ஒரு பிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால், அதனால் அவர்கள் அங்கே நட்சத்திரங்களின் கணக்குகளை சரியாக பார்க்கிறார்கள். They were looking at the stars and expecting the birth of the Jesus to be very great. ஆனா இங்கே ஒருவேளை அங்கே ராஜா, அங்கே அரசன் எங்கே ராஜா அங்கே ஏரோது வீட்டிலே போய் அங்கே பார்க்கிறார்கள், இங்கே தான் அரசர் இருக்கிறார் என்று, இங்கே ஏதாவது பிறப்பு இருக்கிறதா என்று அந்த சாஸ்திரிகள் கேட்கிறார்கள். And they went to the castle of Herod and was expecting Jesus to be born there. அங்கே அவருடைய கணக்கும் பிழைக்கிறது. And even their calculation was wrong there. அதே போலதான் இங்கே யூதர்களும் அங்கே அரசனாக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். And the same expectancy did the Jews have. ஆனா இயேசுவோ அடிமையாக வந்தார். But Jesus came as a slave. அதனால் யாரும் கணக்கில் பார்க்கவில்லை. Therefore they didn't calculate அந்த that. கணக்கில் பார்க்காதனால் தான் அங்கே தேவதூதன் அங்கே மேய்ப்பரிடத்தில் போய் சொல்லுகிறார். And therefore the angels went to the shepherds and said, அங்கே எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். all joy, great joy to all people. ஆனா இந்த சந்தோஷம் என்ன என்பதுதான் தெரியவில்லை. But they didn't know what joy it was. ஆனா இந்த என்ன, இப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு சந்தோஷம் வருமெண்டா எங்களுடைய பிரச்சனையை தீர்த்தா தான் சந்தோஷம். When we see, when we have problems in our life, we think that it is only, joy is only when our problems are finished. மற்றவருடைய காரியத்தை குறித்து இல்லை, எங்களுடைய சந்தோஷம் என்று சொன்னால் இங்கே நான் நம்மை பார்க்க வேண்டியிருக்கிறது. When we, it is not anything else. Joy is within. We have to look upon ourselves to அங்கே find இயேசு joy. அடிமையாக வந்தார். But Jesus came as a slave. சட்டத்தை எழுதியவர். And he was one who wrote the law. அங்கே சட்டத்தை எழுதியவர் சட்டத்தை நிறைவேற்ற வந்தார். And he came to fulfill the law. அங்கே அப்போ இஸ்ரவேல் ஜனத்தார்கள் அங்கே ராஜா வருவார், எங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை தருவார் என்ற நோக்கத்தோடு இந்த இஸ்ரவேல் ஜனத்தார்கள் காத்து கொண்டிருக்கிறார். The Israelites expected Jesus to come as a great king and to set them free from slavery. ஆனா இன்றைக்கு இஸ்ரவேலுடைய நோக்கமும் சிந்தனைகளும் வேறாக இருக்கிறது. But the thoughts and the minds of the Israelites were different. ஆனா இயேசுடைய தேவனுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. But the mind and the ideas of the Lord is different. அதனால் இயேசு இஸ்ரவேலுக்காக அல்ல, அந்த உலகத்துக்காகவே வந்தார். Therefore Jesus didn't come as for the Israelites, he came for the world. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வித்தியாசமாக தெரிகிறது. So all the expectancy was different. அதனால தான் அங்கே மத்திய காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரை உள்ள 14 சந்ததிகள் என்று சொல்லப்படும். Therefore we see in Matthew the 14 generations from Abraham to David. 14 என்று சந்ததிகளை சொல்லிக்கொண்டே அங்கே பேர் அட்டவணையிலே வாசித்துக் கொண்டு வரலாம். And we see the different kinds of names. அதனாலே தேவனுடைய அங்கே வருகையை இந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த வடிவம் வேறு. But the expectancy for the people, it was different. இஸ்ரவேல் ஜனத்தார்களின் வடிவமும் வேறு.
Even the Israelites, it was different. எங்களுடைய வடிவமும் வேறு. And even ours is different. என்றால் ஒவ்வொருவரும் ஒரு வகைகளில் சொல்லுகிறார். Because everyone will say something differently. அதனாலே நாங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு நாங்கள் போகிற போது இயேசு இப்போதைக்கு பிறந்திருக்கிறார் என்று தான் போவோம். So when we listen to the word of God, we will see, oh, Jesus is born. அப்ப இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் अनेகம் But இருக்கிறது. there's still many things to be done. அதனால நான் சொல்லுகிறேன் இது மாயையான ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கு. And that is why I'm saying that it is all in vain. ஆனால் இங்கே யோபு சொன்னதே போல இந்த எங்களுடைய காலங்கள் குறுகியதாக But இருக்கிறது. as Job is saying, our time is short. எங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. But our problems are big. ஆனா தேவன் அங்கே பிதா அங்கே என்ன செய்கிறார்னு சொன்னார், But what the Lord is saying, எங்களுக்காக தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். He gave His only begotten Son for us. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து But Jesus Christ came to this world. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய பாவங்களை கழுவி அவர் பிதாவிடத்திலே அனுப்புகிறார். And washed our sins away by His blood and went to the Father. ஏன்னு சொன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசித்து பார்த்தா தெரியும். Chapter 2. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி என்று அந்த வரி ஒன்று வருகிறது. அடுத்த வரியிலே நான் யோவான் 14:5 பார்க்கும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னை இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவரும் வர முடியாது என்று சொல்கிறார். In John 14:5 it is said, I am the way and the truth and life, and no one can come to the Father but except through me. அதனாலே தேவனுடைய இந்த காரியங்களிலே இந்த ஒரு யோபுவிலே நீங்கள் 1:14 வாசித்த போது நாம் எப்படி வாசித்தோம் வாசிங்கிற மறுபடியும் நான் இங்கே வசனம் இல்லை என்னிடத்தில். Let us read Job 14:1 again. ஓகே, அதே வேளையிலே கலாத்தியர் 4:5 பார்க்கலாம். In Galatians 4:5 it says, நான் வசனத்தை நான் ஏன் காண்பிக்கிறேன்னா இது வசனத்துக்குள் சொல்லுகிறேன் என்பதற்காக. என்றால் உங்களுக்கு சில டவுட் ஏற்பட நான் சொல்ல போகிற காரியங்கள் அதுக்காகத்தான். I'm using this verse to explain it all to you. கலாத்தியர்ல இங்கே ஏன்னு சொன்னார், ஒரு இயேசு கிறிஸ்து மனுஷனாக 100% மனுஷனாக வந்தார். இங்கே வேறு புராணங்களிலே சொல்லப்பட்ட விதமாக உடனே ஒரு மாறி உடனே மனித வேஷம் போட்டு இந்த உலகத்துக்கு அவர் வரவில்லை, அவர் மனிதனாகவே வந்தார். Jesus came to this earth as 100% human. கலாத்தியர் வாசிச்சு பாருங்க. Galatians 4:5. காலம் நிறைவு பிறந்தவர். அப்போ ஒரு பெண்ணிடத்தில் பிறந்தவர். But when the right time came, God sent His பெண்ணிடத்தில் son, பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் உண்டு என்று யோபு சொல்லுகிறார். Job is saying everyone born of a woman. அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போதிலும் அங்கே இயேசுவுக்கும் பிரச்சனை இருந்தது. So even when Jesus was born to this world, He also went through problems. ஆனாலே இந்த பிரச்சனைகள் இந்த தோற்றத்தை இங்கே நாங்கள் பார்க்கிற போது இந்த மாயை தோற்றத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். But when we look upon this vain lie, அதனால் இயேசு ஒரு காரியத்திலே அங்கே உவமையாக மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 18 வசனங்களை பார்க்கிற போது Jesus giving a parable. அதை சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவார். That those who have ears shall hear. அவர் சொல்லுகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகளை சொல்லுவார். 4 அங்கே விதைத்த உவமைகளை அவர் சொல்லுவார். And he will say that these parables சொல்லி போட்டு அந்த 4 நிலங்களை சொல்லுவார். And he will tell about the 4 kind of land. ஒன்று பாறையிலே விழுந்ததும், அடுத்தது தரையிலே விழுந்ததும், அடுத்தது நல்ல நிலத்திலே விழுந்ததும், முள்ளிலே விழுந்ததும் என்று 4 வகையான அந்த நிலத்தை சொல்லுகிறார். There is the seed that is falling in the thorns and on the land and on the way இயேசு இந்த நிலத்தை சொல்லவில்லை. He didn't talk about the land. நீ கேட்கின்ற வகையை சொல்லுகிறார். But he's saying how you hear it. அவர் சொல்லுகிறார், நீ கேட்கிற எந்த வகையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். So how are you listening to the word of God? நாம சிலது நாம அப்படியே இது என்று விட்டு நாங்க சென்று விடுவோம். Maybe we will just hear the word and just leave it behind. அதனால தான் மாதிரி எல்லா இடத்துக்கும் நான் ஓடி திரிய வேண்டியது. And therefore we will just run to every place. நல்ல நிலத்திலே விழுமாக இருந்தால், if it falls in good land, அந்த நல்ல நிலத்திலே விழுந்தால் நாம் செய்ய வேண்டியதற்கு நேரம் போதாமல் இருக்கும். Then whatever we have to do, we do not have any time to do it left. அதனாலே நாம் இந்த நாட்களிலே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சற்று இந்த நாட்கள் மிகவும் குறுகியதாக இருக்கிறதுனால் ஒரு காரியத்தை நான் அழகாக பார்க்க வேண்டிய நிலை வந்து நிற்கிறோம். Therefore, because our time is very short, we have to listen to one thing clearly. இது கடைசி காலம். That the time is near. இன்னைக்கு அறிவு உள்ளவர்கள் எல்லாமே அறிவற்றவர்களாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And everyone with wisdom speak with wisdom. நான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை, மேலிடத்திலிருந்து ரம்மை சொல்லுகிறேன். இன்னைக்கு
ஒவ்வொரு யூரோப்பா தேசத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள் என்று சொன்னார்கள். And they say that every authority, they are wise. இன்றைக்கு சொல்லுவார்கள் ரஷ்யன் குட் என்றுவார். But now they would say Russian is good. நாளைக்கு சொல்லுவார் ரஷ்யன் பேட். And maybe in Russian is bad. நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன்ப்பா. ஆனால் நான் என்ன காரியத்தை சொல்றேன்னு சொன்னால் ஒரே வாய் தான் எல்லாவற்றையும் பேசுகிறது. But it is one mouth that speaks it all. நான் உங்களை சொல்லவில்லை. And I'm telling you. I'm not talking about you. மேலிடத்தில் பகுதி உள்ள இந்த நாட்களிலே இந்த பெரும் ராஜாக்கள் என்று சொல்லுகின்ற ஆளுகை செய்கிறவர்கள் இன்றைக்கு புரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த கடைசி நாள் வந்துவிட்டது என்பதுதான் முக்கியம். It is important that the end of the world is near. இன்றைக்கு யூரோப்பா தேசம் வந்துட்டு மிக சிறந்த ஒரு தேசம். கல்வியில், அறிவில், பணத்தில் எல்லாத்துலேயும் சிறந்தவர்கள். We see the countries in Europe, they are very அவர்களுக்கு மிக prosperous. சிறந்த மதிப்புள்ளவர்கள். And they are respected. ஆனால் But அவர்கள் அறிவில்லாமல் பேசுகிறார்கள். But they speak without wisdom. என்றால் அவர்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. Because they haven't received the அவர்கள் என்ற கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய ஏற்பாட்டில் நிற்கிறார்கள். And they live in the Old Testament saying a tooth for a tooth and an eye for an eye. உக்ரைனுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். And they're giving one hand. எல்லாம் தந்திரமாக இருக்கிறது. It is all very difficult. யாரை நம்புவது? To believe. நான் உங்களுக்கு நான் முதல் பெரிய தலைகளை சொல்லிவிட்டு நான் கீழ் பகுதிக்கு நான் வருகிறேன். And now I'm talking about the great authorities. ஏன்னு சொன்னால் இது இந்த கடைசி நாட்களிலே ஒன்றை மட்டும் மறந்து விடார்கள். இந்த கடைசி நாட்களிலே அந்திகிறிஸ்தாக எழும்ப போகிறது இந்த யூரோப்பியா தான். We have to know that the end of the world is near and Antichrist is going to rise soon. அதனால் அவர்களுடைய வேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து கொண்டிருக்கிறது. And therefore, அதனால இன்றைக்கு கூட செய்தியை நான் கேட்டேன். ரம்முக்கு நன்றி சொன்னார்கள். ஏன்னு சொன்னால் அவர் திடீரென்று மாற்றங்கள் ஏற்பட்டதனாலே அவர்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டிருப்பதனால். We see some days ago they said thank you to Trump because he did something. ஏன்னு சொன்னால் வேத நாம் பார்க்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே என்னென்ன நடக்கக்கூடாததோ என்னென்ன காரியங்கள் நடக்கக்கூடாதோ அனைத்தும் நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கவில்லையோ எதெல்லாம் நான் கேட்கக்கூடாததோ எதெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. We see that because the time at the end of time is near, all the things that shouldn't be happening is happening. அந்த நாட்களிலே ஒரு கொலை விழுந்து விட்டாண்டால் அது எங்கேயோ ஒரு இடத்தில் கொலை விழுந்தது அது மிக பேப்பரிலே கொட்டன் எழுத்தாக வரும். Years ago when there was a death, it will be written. அது அதிசயமாக பேசிக் கொள்வார்கள். And they will speak very surprised about it. இப்போ கொலையை பேசுகிறாரே. But now they don't even speak about கொலை விழுகிற இடத்துல செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are taking selfie. பாருங்கள் இங்க விழுகுது இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு அதை ஒரு விளையாட்டாக காட்டுகிறார். And thinking that this is just a game. தூங்கி சாகிறவன் காட்டி சாகிறான். இந்த பாருங்கள் நான் தூங்கி சாக போகிறேன் இதோ கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன் என்று எல்லாம் ஒரு சின்னனாக சொல்லுகிறார்கள். They're not prioritizing it anymore. ஏன்னு சொன்னால் இந்த இது கடைசி நாட்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் இன்றைக்கு பிசாசானவன் ஏதோ ஒரு காரியத்தை விதைத்து வாழ்க்கையை வேடிக்கையாக்கி விட்டான். And the enemy is trying to destroy our lives. ஏனால் மாயை நிறைந்த இந்த உலகத்துல because in this world that is in vain, எல்லாமே மாயையாகத்தான் தெரிகிறது. Everything is seems. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொன்னேன். கடல் நீளமாக இருக்கிறது, நீரை பார்த்தால் அதே போல எல்லாமே எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. And that is why I gave you the examples of the sea and the sky being blue, but when you look upon it, it is just white. பாரதியார் பாடிய ஒரு சில பாடு கொண்டு மாயையை குறித்து பாடுகிறார். There are some songs about. அதிலே எனக்கு ரொம்ப பிடித்தது அவருடைய பாடல்கள் அநேகம். And I like those songs about that the world is vain. அவர் சொல்லுகிறார் இன்பம் என்பது ஒன்றுமில்லை, இன்பம் என்பது ஒன்றுமில்லை. He's saying that nothing is sweet. துன்பம் என்பதும் ஒன்றுமில்லை. And there's nothing that is sorrowful. ஆனால் நாம் இன்பம் என்றால் ஒன்றுமில்லை, துன்பம் என்றால் ஒன்றுமில்லை என்று சொன்னால் என்ன? அது இன்பமும் அந்த துன்பமும் மாயை. So if that means that both the joy and the sorrow, it is in vain. என்று சொன்னால் because இன்பம் என்பது நானே தீர்மானிக்கிறேன். Because it is me who chooses to be. துன்பம் என்பது நானே தீர்மானிக்கிறேன். To have a great life or நான் தான் சொல்லுகிறேன் எனக்கு சரியான பிரச்சனை. It is me who says I have a great problems. எனக்குள்ள பிரச்சனை மாதிரி உங்களுக்கு ஒருத்தருக்கும் இல்லை. And no one has problems like mine. அப்போ இதை யார் தீர்மானம் பண்ணினது? So who chooses this? நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்றால்
I am joyful. சில நேரத்தில் பாருங்கள், துக்கமாக வருவார்கள், துள்ளி துள்ளி குதித்து ஜெபமெல்லாம் பண்ணுவார்கள், புறவு அமர்ந்திருக்கும் போது துக்கத்தையே சொல்லுவார்கள். People, they will show different kind of emotions. அப்போது நின்று சந்தோஷத்தில் துள்ளினதெல்லாம் பொய்யா? But so if you are having joy at 1 minute and then குந்தி நின்று உன்னுடைய சோகத்தை எல்லாம் சொல்லுகிறாயே, அப்ப அது பொய்யா? So what is true? அப்ப இந்த பாரதியார் பாடிய பாடலே நமக்கு இன்பமும் ஒன்றும் இல்லை, துன்பமும் ஒன்றும் இல்லை. So according to this song, there is nothing called joy and nothing called sorrow. ஏனென்றால் இரண்டையும் தீர்மானம் பண்ணுவது நான் தான். Because it is me who chooses both of them. அதனால் எங்களுக்கு யாரோ ஒருவர் வந்து என்னை ஆறுதல் படுத்துவார்களோ, எனக்கு சமாதானம் பண்ணுவார்களோ என்று நீ யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் அதுதான் மிக ஒரு கொடியமான ஒரு வாழ்க்கை. So if you expect other people to give you different kinds of emotions, it is very difficult for you. அதனால் தான் அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். So therefore the angel is saying, I bring you great joy to all people. அந்த நற்செய்தி என்னன்னு சொன்னால் இயேசு பிறந்தார். And the good news is Jesus is born. அது மத்தேயுவிலே நாங்க 23லே நாம் பார்க்கிறபோது இம்மானுவேலுவே, in Matthew 1:23 it says Emmanuel, God is with us. அவர் எங்களுக்கு கோலும் தடியுமாய் எங்களோடு கூட இருக்கிறார். He is our staff and a rod. நாம பாஸ்டர் முன்னுக்கு யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே அங்க ஒன்று ஆதியிலே வார்த்தை என்ற காரியத்தை சொன்னார். Pastor, he said about the things in John 1. அங்கே 14லே பார்க்கிறோம், அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். And it said that Jesus is within us. ஆனால் அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் சந்தோஷம் எங்களோடு இருக்கிறார் தேவன், பெரிய சந்தோஷம். So if the Jesus is within us, it means that there's great joy in us. என்னோடு இயேசு இல்லை என்பதுதான் எங்களுக்கு துக்கம். The difficult thing is if Jesus wasn't in us. அப்போ நாங்க இன்பமும் துன்பமும் அதில் ஒன்றும் இல்லை. So joy and sweet and sorrow, it is nothing. அப்போ இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு கருத்தை நமக்குள்ளே அந்த காரியத்தை நாம் பேசிக்கொண்டிருப்போமா இருந்தால், but if you continue to speak that Jesus is within us, என்னுடைய வாழ்க்கையிலே மிக சந்தோஷம் உண்டாகும். then our life will be joyful. இங்கே தான் இயேசு பிறக்கிறார். Jesus is born here. எனக்கெல்லாம் எப்போ சந்தோஷம் வருகிறதோ, அந்த இயேசு என் வாழ்க்கையிலே என்னோடு இருக்கிறார் என்ற சந்தோஷம் வருகிறதோ, அதுதான் சந்தோஷம். When we believe that Jesus is within us and joy is being born in us, that is when we see joy. அதுல தான் பிறப்பு. There is the birth of Jesus. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நான் என்னுடைய ஆல்பங்களை நான் பார்த்தேன். Because I was looking upon, சில நேரத்தில் இடக்கு முடக்கா எதையும் நானே செய்வேன், அது வராது. இல்ல உதாரணத்துக்கு, for example, ஜெராஜ் பாஸ்டர் வந்துட்டு பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தார். Pastor Jeraja was putting on a old video. அல்ல என்ன ஈஸியா இருக்கு உங்களுக்கு விளங்கப்படுறதுக்கு. ஆனா என்ன ஆல்பத்தை தான் நான் சொல்ல போறேன். இப்போ அந்தல பார்க்கும்போது நான் கொஞ்சம் சின்னனா இருக்கிற போட்டோ இருக்கு. And when we look upon that, when it was a video of us being smaller, கொஞ்சம் அப்படி எல்லாம் யங்கா இருக்குது, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. And we see ourselves being younger. அது படம் இல்ல, but it is on the picture. அது பிணம். ஏன்னு சொன்ன அவதானிங்க, அந்த சின்ன வயதில் உள்ளவனு நான் தான். Because the picture where we see me being younger, it was also me. அந்த சின்ன வயதில் உள்ளவன் அவன் ஒரு மாற்றம் அடைகிறான். And we see that this younger child, there was a change in him. அந்த மனிதனுடைய வாழ்க்கை நாங்களே ஒரு நம்பிக்கை இல்லாத தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம். We see something maybe we do not have belief in it. சின்னனா இருக்கிறோம், we were smaller, கொஞ்சம் வளருகிறோம், and we are growing. இப்போ நான் இன்றைக்கு பார்க்கிறீர்கள் இந்த பகுதியை, and today you see me now. அடுத்த முறை வரும்போது என்ன வடிவத்தில் வருவோம்னு தெரியவில்லை. and I don't know next time when you see me. அப்ப இதெல்லாம் மாயை தோற்றம். but this is just all in vain. இது மனுஷனே ஒரு மாயை தோற்றத்தை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறான். it is just an image. அது கூட புரிந்து கொள்கிறார்கள். but even that they do not understand. அப்ப இந்த காலம் குறுகியதாக இருக்கிறது. so our time is short. அப்ப காலம் கொஞ்சமாக இருக்கிறது. our time is short. நாங்க எல்லாரும்
எல்லாருடைய பிரச்சனை, அவற்றை பிரச்சனை மண்டே போகிறோம், இவற்றை பிரச்சனை மண்டே போகிறோம், அவற்றை பிரச்சனை மண்டே போகிறோம். ஏன்னு என்னுடைய பிரச்சனையை மறக்கிறதுக்காக எல்லாற்ற பிரச்சனையும் And to forget our own problems, we put on other problems in our head எல்லாருடைய பிரச்சனையும் நன்றா பேசுவோங்க விழுந்து விழுந்து. and speak about other people's problems காதுல சூடேறும் வரை பேசுவோம். until our ears get heated. ஆனா எங்களுடைய பிரச்சனையை But our problems, நாங்கள் வீட்டிலே தனிமையிலே இல்லை நம்முடைய படுக்கும் போதோ இல்லாவிட்டால் டாய்லெட்லேயோ, என்ன நான் டாய்லெட்டில் அடிக்கடி அழுவது, அந்த டாய்லெட்லேயோ அங்கே போய் எங்கள் கண்ணீரை விடுவது வழக்கம். but when we are alone, we will maybe go and cry a tear because of our own problems. மற்றவருக்கெல்லாம் ஆலோசனை கத்தர். But God, ஆனா நம்முடைய வாழ்க்கையில in our lives, நாம எங்களுக்குள் ஒரு சற்று சிந்தித்து பாருங்கள் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். I'm just telling you this for you to reflect upon your life. ஏன்னு சொன்னால் இந்த நாட்களிலே எங்களுடைய பிறப்பு இயேசு பிறந்தது அல்ல, இயேசு பிறந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை எங்கள் கையிலே வைத்து விட்டு போகிறார். Because Jesus was born, he put on a joy in our hands. அதை நான் எடுத்துக்கொள்ளுகின்ற வகையில தான் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். But we are having difficulties in நாம் catching this சந்தோஷத்தை joy. எங்கேயோ இடத்தில் துளைத்து விட்டோம். But we have lost it somewhere else. நாங்கள் தேடுகிறோம், And we are looking for எல்லா it இடத்திலையும் தேடுகிறோம். everywhere. சில வேளை கையிலே வருகிறது, அப்பே உதறி விட்டு தேடுகிறோம். And sometimes maybe we have reached it in our hands, but we cannot see it. நான் பல தடவை என் தலை கண்ணாடியை இங்க வைத்துக்கொண்டு எல்லா இடம் தடவை. Many times I have put on my glasses on my head and looking for it. இங்கதானே இருந்தது, இங்கதானே இருந்தது, இங்கதானே இருந்ததுன்ற தலையில தான் இருக்கு. It was on my head, but I was looking everywhere else. அதே மாதிரி தான் எல்லாற்ற சந்தோஷம் உங்க தலையில தான் இருக்கு. And the same joy for your life is on your head. ஏன்னு சொன்னா உங்க சந்தோஷத்தை தயவு செய்து வேறு என்னோருடைய பிரச்சனையை விட்டு விட்டு உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ ஒருவன் தான் சந்தோஷமாக சொல்ல முடியும். It is only you who can say if you are joyful or not. You can receive your joy. ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார் எனக்கும் உனக்கும். And therefore we have a God. அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். And he is with you. அதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார். And he is with us. அப்போ இந்த பகுதிகளிலே நம்ம வாழ்க்கையிலே நாம தேட இழந்து விடுகிறோம். But we are losing that. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஏதோ சொல்லுகிறார்கள், ஏதோ செய்கிறார்கள். And many people are saying many things. ஆனா doing many things. இன்னும் சரியாக அந்த பிரச்சனை கும்பியிலிருந்து இன்னும் வெளியேறவில்லை. But we have to get out of that problem. அப்போ ஒன்றை மட்டும் புரிந்துகொள், இதுவே பேசி உன்னுடைய வாழ்க்கையின் போயிட்டு. Your life will quickly pass by if you just continue to talk about your problems. இனி நம்முடைய வாழ்க்கை நான் எங்கே கொண்டே முடிக்க போகிறோம்? But now, where do you want to end with your life? எனக்கு சில வரி என் வாய்க்குள் வருகிறது, நான் வேண்டாம் என்று நான் சொல்லாமல் இருக்கிறேன். Sometimes whatever comes out of my mouth, நீங்கள் எல்லாம் கவலைப்படுவீர்கள் என்று. I'm keeping myself from saying it. நீங்களே கொஞ்சம் சிந்தியுங்கள், நான் எந்த இடத்தில் நிற்கிறேன் என்று. May you also, நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று எங்களை நாங்கள் சிந்திப்போம் என்று. let us all reflect upon our lives. அதனால் இந்த தேவனுடைய இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. So therefore the word at the end, the time of God, இயேசுவுடைய பிறப்பை கொண்டாடி விட்டு the coming of Jesus நாங்கள் போவதல்ல. And it is just not to celebrate. தேவன் என்னை இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பினார் என்பதை நாம் சிந்திக்கிறோம். We have to remember why ஒரு சில Jesus came to this தருணம், world. இது சில தருணம். It is an opportunity right now you're getting. நாங்கள் நினைக்கிறோம், we are thinking, பிள்ளையை பெறுகிறோம், we are getting children, கடைசியில நாங்க பேர பிள்ளைகளை பார்த்து, and even seeing our grandchildren, பேர பிள்ளை இல்லைன்னு சொன்னா நாய்க்குட்டியை வளர்த்து, or if we do not have that, maybe get a dog, இதுகளுக்கு பின்னால திரிகிறதான் வாழ்க்கை, and go after follow that dog. நீ இப்படி ஒரு சந்தோஷத்தை நீ உனக்கு உருவாக்கி கொள்ளுகிறாய். But you're getting this opportunity right now. இது நீ உனக்கு போடும் மாயை வேஷம். This is your opportunity. அதனால் நான் சொல்லுகிறேன், So that's why I'm saying, இந்த வேஷத்தை கலைத்து விடுங்கள். Forget these problems. நாம் இந்த வேஷத்தை கலைத்து நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். We have to reflect upon our own lives. அந்த 1 கொரிந்தியர் 1:13 இருக்கிறது. In 1 Corinthians it is said, நாம் இந்த வாழ்க்கையை தயவு செய்து இன்னொருவருக்காக இல்லாவிட்டால் நீ எனக்காக இல்லை, நான் வாழ்ந்த என்ன செத்து போயிடுவேன், இந்த பேர் அவன்
என்னுடைய பேர புள்ள விடுறான், அவன் பாவம், அது தாயல் வேலைக்கு போயிடும், அதனால அதுக்காக நான் இருக்கிறேன். இயேசு பார்த்து உனக்காகடா பிறந்து நான் செத்தேன் என்று அவர் யோசிக்கிறார். Jesus is looking upon you and saying, I was born for you and I died for you. பேர புள்ள பார்க்கறதுக்கும் இந்த பூட்ட புள்ள பார்க்கறதுக்கும் நாயை பார்க்கறதுக்கும் பூனை பார்க்கறதுக்குமா நான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்துக்கு. Did I come only for you to look at this on this world? அதனால சகோதரியை சற்று நாம் சிந்திப்போம். But brother and sister, நீங்கள் எல்லாம் தேறினவர்கள். you are all wise. நான் கோட்டைக்கு இருந்தால் நீங்கள் ரோட்டை போடுவீர்கள். அது வராதம்மா, தெரியும். அதனால் நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், So what I'm saying is, நீங்கள் அறிவு நிறைந்த மனிதர்கள். you are wise. ஏன் இந்த தேவனோடு நாம் இந்த காரியத்தில் எங்களால் சிலது பார்க்கும்போது விடிவில்லாத போல் இருக்கிறல்லவா? The things that we do, இல்லை எனக்குத்தான் தெரிகிறதோ இல்லை உங்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லை. I do not know if it is only me or is it you. ஒரு சொல்லுவார், பல வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அந்த சபைக்குள்ள போனேன்னா பிரசன்னம் என்ன நடப்பதுன்றார். Sometimes we will say when you go to this church, இந்த சபைக்குள்ள ஒன்றுமே இல்லை, presence of God is here, but maybe not in that church. அந்த சபையில எப்படி, அதாவது இவர்தான் சவுண்டை கூட்டுறதும் குறைக்கிறோம், இவர்கிட்ட வால்யூம் இருக்கு, சவுண்டு இருக்கு. இப்போ இவர் கூட்டுவார், பிரசன்னம் பண்ணுன்னா ஆண்ட பெரிய சத்தம் கேட்கும். இந்த சபையில் சவுண்டே இல்லை, இவர் தான் சவுண்டை போட்டுருது. ஒன்றுக்கு பிரச்சனை, ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit is within us. எங்கேயாவது சொன்னாரா சபையில வாசம் பண்ணுகிறார்? Did he say you was in the church? எனக்கு அப்படி தெரிஞ்சா, நீங்கள் அப்படி வேத பண்டிதராக இருந்தால் எனக்கு காண்பித்து இதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள். தேவன் எங்களுக்குள் வாசம் செய்ய இந்த உலகத்தில் பிறந்தார். The Holy Spirit lives in us. அதனால் இம்மானுவேல் என்று சொன்னால் என்னோடு இருக்கிறார். And therefore Emmanuel, God is with us. அவர் எங்களோடு இருக்கிறார். God is with us. அப்ப என்னோடு இருந்தா அந்த சபையில தானா எனக்கு பிரசன்னம் பெறும்? Is it only in the church that I can feel the presence of God? என் வேதம் சொல்றது, என் நாம் எங்கே ரெண்டோ மூண்டோ கூடுற அந்த இடத்தில் நானும் இருக்கிறேன். The word of God says when 2 or 3 are gathered, I will be there. He is joyful in looking at people gathering in the name of God. ஆனாலே நாம் நம்ம நன்றாக பார்க்க வேண்டும். So we have to look upon. நான் ஒரு மனிதனாய் இருக்கிற நான் கூட ஒவ்வொரு நாளும் நாம் வேஷம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். Me as a human. நேற்று பார்த்தது இன்றைக்கு இல்லை. We are many times we are looking upon this life. எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக அந்த வெளிச்சக்கூடு மாதிரி அந்த கப்பல் இல்லாட்டி தூர போகும்போது வெளிச்சக்கூடு மிக சின்னனாக இருக்கிறது போல் எங்களுடைய வாழ்க்கைகள் அப்படி குறுகி கொண்டு போகின்ற ஒரு நாட்கள். It is a time where our life, the light of our lives, going shorter and shorter. ஆனால் தேவன் இந்த நாட்களிலே அவர் நம்மோடு இருக்கிற தேவன். இந்த பிறப்பு என்பது, இயேசுவை நினைப்ப பிறப்பு என்றது, நான் என்னுக்குள் தேவன் பிறந்திருக்கிறார். But God is born within us. அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். And therefore I am joyful. யாருக்கும் இன்னும் என்னை போல எத்தனையோ அறிவாளிகள் எவ்வளவோ நல்லவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரே, அதற்காக தேவனுக்கு நன்றி. I thank God that God has revealed to me. என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்று அதையே தெரிந்து கொள்ள முடியாமலே நான் இறுதி வரை இருக்கிறோமா இருந்தால் அதுதான் அங்கே வேதனைக்குரியதாக இருக்கு. Even though we can think that why did God even call me? ஆனால் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை மட்டும் நாம நன்றாய் சிந்தித்துக் கொள்வோம். But let us just reflect upon one thing right now. எல்லாம் மாயையின் வேஷத்தை தரித்து கொண்ட மனிதர்களும் மாயை வேஷத்தை தரித்த நாங்களுமாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அன்று 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணாடி பார்த்த என்னை காணவில்லை. Because sometimes we think that this world is in vain because we do not recognize ourselves. அப்ப அந்த 25 வருஷத்து கண்ணாடியில் நின்றாத்தான் வருமா, இல்ல அதே பார்த்த கண்ணாடியில் நின்றாத்தான் வருமா, இல்லாவிட்டால் நான் மாறிவிட்டேனா என்றது நீங்களே அறிவுள்ளவர்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். You as a wise people should know or can know if it is me who has changed or it is the mirror that has changed. அதனால நாம புரிந்து கொள்ளுதல்லவா? Do you understand? நான் சில நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் தலையிலே நல்ல தலைய முடிவுள்ள படத்தை காண்பிப்பேன். Sometimes I will show my children a picture of me having a lot of hair. அந்த ஆசைக்கு காண்பிப்பேன். அதுகள் ஏதோ நான் பிறக்கும் போதே முட்டையா பிறந்த மாதிரி பார்க்குவேன். And they will look upon me as being born when I was also bald. இருந்தது. I had hair and it went away. அப்ப இது மாயை. So this is in vain. நம்முடைய வாழ்க்கை ஒரு மாயையின் தோற்றத்தை காண்பிக்கிறது. And
we see that in our life. இதை மட்டும் நான் ஒரு சின்ன ரகசியம்தான் காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். This is just a little secret I'm giving ஒன்றை you. மட்டும் நன்றாக எல்லாம் மாயையின் வேஷம் அவ்வளவுதான். This is all in vain. ஏன்னு சொன்ன நானே இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நாம் அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். We shall not look upon other people. என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். But God is with us. அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். And He is அவர் என் பாதுகாவலராக இருக்கிறார். He's a protector. என்னை காக்கிறவராக இருக்கிறார். He is my savior. அந்த தேவனுக்கு மாத்திரம் நான் நன்றி உள்ளவனாக And இருக்கிறேன். this God shall I only அந்த தேவனை மட்டும் நான் நோக்கி ஓட And வேண்டும். this is the only thing that I should look upon. நீ ஒரு சில நேரத்தில் எங்களுடைய குளங்கள் எல்லாம் சில நேரத்தில் பச்சையா கூட காட்டும். Maybe sometimes something seems green. அதனால இந்த ஜனங்கள் கலர் காட்டுவதை மயங்கி விடாது. Do not be afraid when people change. என்றால் அவர்கள் கலர் காட்டுறவர்கள். Because people change. அதனால் இந்த மாயையை நாம் முற்று முழுவதுமாய் நாம் அந்த மாயை இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டு But we should understand this. பாரதியாருடைய பாட்டு சொன்னதே போலதான் இன்பம் என்பதும் ஒன்றுமில்லை துன்பம் என்பதும் ஒன்றுமில்லை. Like the song, there's nothing called sweet, nothing called sorrow. அந்த இன்பமும் துன்பமும் என்னிடத்தில் தான் இருக்கு. Because it is my hand. இன்னும் ஒரு சில உதாரணத்தை சொல்லுகிறேன். I will give you one more example. 4 பேரோடு இருக்கும்போது நன்றாக சிரிக்கிறோம். We smile a lot when we are with 4 people. கட்டில்ல தனியே இருக்கும்போது அழுகிறோம். But we are crying on the bed alone. அவன் சிரித்தவன் யார் அழுதவன் யார்? Who's the one who laughs and who's the one who cried? அப்போ இதை தீர்மானம் பண்ணினது இதுல அழணும்னு நீ அழுகிற. So it is you who took that decision. அதுல சிரிக்கணும்னு நீ சிரிக்கிற. To laugh and to cry. எல்லாமே வேஷம்தான். It is all in vain. மனுஷன் வேஷமாய் திரிகிறான். And a man அதனால் பிரசங்கி புத்தகத்திலே எல்லாம் மாயை என்று இருக்கிறது. And therefore it is said in Ecclesiastes. அதனால் நான் சொல்லுகிறேன் இயேசு எங்களுக்குள் பிறந்திருக்கிறார். That is all in vain. So therefore Jesus was born for us. அது மட்டுமல்ல அவர் என்னோடு இருக்கிறார். And not only that, he is also with me. தூதன் போய் சொல்லுகிறார். The angel said. யாரிடத்தில் சொல்லுகிறார்? மேய்ப்பரிடத்தில் போய் சொல்லுகிறார். He said it to the shepherds. இங்கே தாவீதின் இடத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற பிறப்பை சொல்லுகிறார். He is talking about the birth of Jesus. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? And do you know what he's saying? நாங்கள் போய் பார்ப்போம் பாருங்கள். Let us go. ஹல்லேலூயா. அவர் அங்கே பார்க்கிறார். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மகிமை உள்ள பிறப்பு. என்னோடு அந்த இயேசு எங்களை விட்டு போகவில்லை, என்னோடு தான் இருக்கிறார். Therefore the birth of Jesus is honorful and Jesus is with us. He didn't leave us. அதனால் அவர் இயேசு என்னோடு இருக்கனால ஒரு காரியத்தை ஒன்றைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. So there's only one thing that we shall remember, or one thing we should know. என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறார்? What do you want to do? நான் அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do for him? நான் வேறு இடத்தில் போய் தலையை கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. I do not have to go somewhere else. என்னுக்குள் இருக்கிறவர் சொல்லட்டும். But to ask someone else. என்னோடு கர்த்தர் இருக்கிறவர் சொல்லட்டும். The one within me shall tell me. என்னுக்குள் உள்ளவர் சொல்லினாதான் அது உண்மை. And it is only true if the one who is in me says it. நாம் எங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் நிலைகளை மாற்றக்கூடாது. We shall not change ourselves all the time. அதனால பிரியமான சகோதரரே, இந்த கடைசி நாட்களிலே ஒருவர் பச்சித்து ஒருவர் கடித்து தின்கின்ற இந்த ஒரு கடைசி நாட்களிலே வந்திருக்கு. So we are in the end of times. அதனால தேவன் நம்ம அந்த கடித்து தின்றனோடு சேர்ந்து நானும் கடிக்க வலிக்கிட்டால் முதலாவது நீ கடிக்க வலிக்கிற அகோரம் போகவில்லை, முதலாவது உன்னிட்டிருந்து தேவன் வெளியே போயிடுறான். If you bite someone, then Jesus will not come within you, just go away. அதனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்களிலே என்னை தொடர்ந்து நம்மோடு பேச வேண்டும். So we have to pay attention to Jesus has to speak with us. இல்லை, எனக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன். There's one thing that I'm saying you. சின்ன வயதிலே என்னை கடைக்கு அனுப்புவார்கள். When I was in a younger age, they would send me to the store. நான் என்னோடு பேசினது சின்ன வயதிலிருந்தே பேச வழி. And I would speak with myself. எப்படி இருந்தா கடைக்கு போய்ட்டோம்னா நான் பனியோட நின்று பேசி கொண்டிருப்பேன். I would speak with myself. அப்படி பேசி கொண்டிருந்த போது பின்னுக்கு எங்க ஊர்ல இருந்து ஒருவர் வந்தார். And there was one time when I did that, a boy went behind me. அதை நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும். அந்த ஒரு இடத்துல மீன் வென்றதுக்கு அங்கே இருக்கா, போய் மீன் வெண்ட போனேன். I went to buy some fish.
அந்த ஆள் என்ன கண்டுட்டு இப்படி பயப்படுது. And when he saw me, he became very afraid. அந்த படியனுக்கு பைத்தியமோ உண்டு. He said, is he an idiot? ஏன்னா அவர் பார்க்கும்போது நான் பனியோடு பேசிக்கொண்டு Because I was speaking with myself. நான் விளையாடி கொண்டு நான் வாத்தியார் பிள்ளைகளுக்கு அப்படின்ற மாதிரி பனியோடு அடித்து விளையாடி கழித்து அப்படியே சின்ன வயதில் விளையாடி கொண்டு போனதை பின்னால் வந்தவன் பைத்தியம் என்று சொல்ல I was with myself, I was playing that I was a teacher and educating others. எப்போ சொல்கிறான்னா நான் கொஞ்சம் சற்று வளர்ந்த பின்பு சொல்கிறான். And he told me this when I became a bit older. அப்பவும் தள்ளி நின்று அவன் ஓகே அவனுக்கு குணமாயிட்டா என்ற மாதிரி கேட்கிறான் மெத்தமிடத்தில். And then he asked me, oh, are you healed now? அதனால் தான் தேவன் சொல்கிறார் எங்களுக்கு பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். And therefore God is ஏன்னு சொன்னால் இப்போ என்னோடு இருக்கிற தேவனோடு பேசுகிறேன். Because therefore people will say அது it's Christians that they are idiots because we speak with God that is within us. மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். Maybe it will seem as if you are an idiot for others. அதனால அது நம்ம மற்றவர்கள் என்னை எவ்வளவு விமர்சிக்கிறோம் என்றது அவசியம் இல்லை. But it is not important how people look upon me. தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற அளவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். But just remember how great the love of God is for you. மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. Nothing else is important. இன்பம் என்பதும் இல்லை. Nothing sweet. துன்பம் என்பதும் இல்லை. Nothing sorrow. அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நிர்ணயிக்க வேண்டியவர் நான் தான். It is me who chooses அதனால் what emotions we என்னோடு are இருக்கிற என் தேவன் So God that is with me, ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை. He cannot be shaken and I அந்த cannot be shaken. நாம் எடுத்து எங்களோடு போராடுவோம். So let us reflect upon it. ஏன்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் உள்ளவருக்கு கூட கதை சொல்லக்கூடாது. Even your neighbor you cannot tell a story. அது வேற மாதிரி வெடிச்சிரும். Because they will understand it differently. அது வலியாக்குறது என்று சொல்றேன். They will see that as a sickness. நாங்கள் வசனத்தை வாசிக்கின்றோம். வசனங்களை We are வாசிக்கின்றோம். reading the Bible. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை எல்லாம் சொல்லும். And we see about the problems. அதே வேளையில் அங்க 12 மத்தேயு 24:12 பார்ப்போம். Even in 12. என்ன சொல்லுகிறது? அன்பு What does it தணிந்து போகிறது. That love is going. The love is அதனால cold. அக்கிரமம் அதிகமாகிறது, அன்பு தணிந்து போகிறது என்ற அநேக காரியத்தில் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். உனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். இந்த இம்மானுவேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை தேவன் இந்த பிறப்பில் ஒரே காரியத்தில் இதே ஒரு மந்திரம் தான். And this is the only thing that you should remember. ஏன்னா நாங்கள் சில இடத்துல சில மந்திரங்கள் எல்லாம் பழகிட்டான் வந்தோம். Maybe we have learned a lot of other things. ஆனால் இந்த மந்திரம் என்னை விடுவிக்கிற இயேசுடைய இரத்தத்தினால் விடுவிக்கப்பட்டு என் இயேசு என்னோடு இருக்கிறார். But Jesus, he gave me freedom by his blood and he's with me. அதனால் இந்த இம்மானுவேல் என்ற வரிகளை மறந்து விடாதே. So therefore Emmanuel, this you shouldn't remember, you shouldn't forget. இந்த வரி யாருக்கு தெரியுமா? And you know, இறுதி வரை நான் சாகும் வரை அவர் என்னோடு இருக்கிறார் என்ற பக்குவத்துக்குள் நான் நடந்து செல்ல வேண்டியதுதான் எங்கள் வழி. Until the end we shall remember this. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் என் தேவனுடைய இந்த கடைசி நாட்கள் நீங்க இன்னும் அதிகமாக அநேக பிரச்சனைகள் வருகிற போதுதான் எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொள்ளக்கூடாது. When you go through problems you will not fall. ஏன்னு சொன்னால் நம்மோடு தேவன் இருக்கிறார். Because God is with us. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called us his truth. ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். And he will not be. எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். And he will honor them. அதனால் ஒரு காரியத்தை காலம் குறுகியதாக இருப்பதனால், காலம் கொஞ்ச நாளாக இருப்பதனால், பிரச்சனைகள் பெரிதாக இருப்பதனால் நீ அந்த பிரச்சனைக்குள் இருந்து வெளியேறு. You have to go away from these problems. அந்த காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள். And you should time well. நாம் இறுதியாக நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். I will finish with prayer. நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றியோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். I thank you for this opportunity and I honor your name. இம்மானுவேலே, Emmanuel, எங்களோடு கூட இருக்கிறேன். God is with me. எங்களோடு இருக்கிறேன். You are with us. இறுதி வரை, into the end, மரணம் வரை, into death, நீ என்னை விட்டு நீங்காமல் and you will not leave me. என்னோடு நீ பேசும், speak with என்னோடு வழி நடத்தும், guide me, எல்லா தீங்கிலிருந்து எங்களை விடுவியும், and deliver me from evil. பிரச்சனைகளை பெரிதாக்காத வண்ணமாய், in these problems where they are great, பிரச்சனையில் அந்த கும்பிகளிலே நின்று நான் மரணம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத வண்ணமாய் இருக்காமல், so I don't fall for in these problems. தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with me. நம்மை நாம் நிதானிப்போம். Let us reflect upon கர்த்தாவே, இந்த வேளைக்காய்
ஜெபிக்கிறேன். God, I thank you. I pray for this opportunity. உம்முடைய அரணும் உம்முடைய அரவணைப்பும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். May you guide us continuously. இயேசு நாம் ஜெபிக்கிறேன் In நல்ல the name of பிதாவே. Jesus Christ, I pray. ஆமென். God bless Amen. you.